இங்கே ஒரு கிணறு தோண்டிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த கிணறு எவ்வளோ ஆழம் தோண்டி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாமல் மிகப்பெரிய ஆழமாக போயிடுச்சு. அதனால ஒரு விளக்கு விட்டு எவ்வளோ தூரம் அது போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு பார்க்குறப்ப அந்த விளக்கு கீழே போயிட்டு மேலே இருக்கிறப்போ ஒரு பானை வருது. என்னடான்னு பார்த்தா அதில் தங்கம். அதுலேயே ஒரு சீட்டு மாதிரி இருக்குது, வேற ஏதாச்சும் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இவங்க மாமா என்ன பண்ணுறான் அப்படின்னா, நான் போய் விளக்கு வாங்கிட்டு வந்துடுறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். பட் இந்த பொண்ணுங்க சும்மா இல்லாமல் அங்கேருந்து கோழி ஒன்று பிடிச்சி விடுறாங்க. அதுவும் தங்கமாக மாறி வருது. அதுக்குள்ள அவங்க மாமா வந்துடுறான். அந்த தங்கத்தை மாமாக்கு தெரியாம மறைச்சு வச்சிடறாங்க. வாங்கிட்டு வந்து அத்தனை விலைக்கும் உள்ள விட்டு பார்த்தா ஒண்ணுமே வரல. அதனால இப்ப அவங்க மாமா கோவப்பட்டு அதுக்குள்ள போய் நான் யாருன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி உள்ள போறாரு. அவரும் வெளியே வராம தங்கம் வருது. இதே மாதிரி இனிமேல் அனுப்புங்கன்னு சொன்னதும் அங்கிருந்த ஒரு போலீஸ்காரரோட உதவியோட டெட் பாடிகள் எல்லாம் அங்கிருந்து வாங்கி வாங்கி கிணத்துக்குள்ள போடுறாங்க. இப்படி போட்டு போட்டு நிறைய தங்கத்தை சேர்த்துட்டாங்க. நைட்டு அக்காவும் தங்கச்சி தூங்கிட்டு இருக்கப்ப அந்த போலீஸ்காரர் தெரியாம உள்ள வந்து, ஏண்டி இவ்வளவு தங்கத்தை வச்சு எனக்கு வெறும் ஒரு பையில கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கப்ப கிணத்துக்குள்ள இருந்து அந்த பேய் வந்து வெளியே வந்துருது. அங்கிருந்து ஒரு போலீஸ்காரரை தூக்கிட்டு போயிருது. அப்பதான் அந்த செவத்துல எழுதி இருக்குது, கிணத்தை காய போடாத அப்படி சொல்லிட்டு. அதனால இப்ப 3 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஊரையே போட்டு தள்ளிடலாம் அப்படி சொல்லி ஊர் திருவிழாப்ப எல்லாத்தையும் போட்டு தள்ளி அந்த கிணத்துக்குள்ள இருக்க எல்லா தங்கத்தையும் இவங்க வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த போலீஸ்காரன் என்ன பண்றான் அப்படின்னா, அவங்க அக்கா தங்கச்சி 2 பேர்த்தையும் உள்ள தள்ளி விட்டு அந்த நகையும் வாங்கி இப்போ எல்லா நகைக்கும் இவன் சொந்தக்காரன் ஆயிடுறான்.